பிரேஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்கான தெய்வ வார்த்தை மத்தேயு 15:28. உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவது. இந்த வசனத்தின் மூலமா ஏசப்பா நம்ம கிட்ட என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தை யாருக்கு சொன்னது தெரியுமா? ஒரு கானானிய ஸ்திரீக்கு தான் ஏசப்பா இந்த வார்த்தை சொன்னாங்க. எப்போ சொன்னாங்கன்னா, அவளுடைய மகள் வேதனைப்பட்டு கொண்டிருந்தா. ஆனால் அவளுக்கு தெரியும் ஏசப்பா கிட்ட வந்தால் தன்னுடைய மகளுக்கு சுகம் கிடைக்கும் தெரியும். ஆனால் முதல்ல ஏசப்பா கிட்ட யாரும் அவளை வரவிடவே இல்லை, தள்ளி விட்டாங்க. அப்போ அவள் சொல்கிறாங்க, கத்தாவே, நாய்களுக்கு கூட அவர்களுடைய ஆண்டவரின் மேசையிலிருந்து விழும் துண்டுகள் கிடைக்குமே. அப்போ அந்த வார்த்தை ஏசப்பா கேட்கவும் ஏசப்பா ஆச்சரியப்பட்டு சொன்னதுதான் இது, உன் விசுவாசம் பெரியது. அதே ஏசப்பா இன்னைக்கு நம்மக்கிட்டையும் கேட்குறாங்க. நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கலாம், எவ்வளோ சோர்வுகள் இருக்கலாம். ஆனால் அந்த சுச்சுவேஷன்லையும் நம்ம யார் மேலே நம்பிக்கையாக இருக்கோம்? நம்ம சூழ்நிலையை நம்புகிறோமா, அல்லட்ட நம்மக்கிட்ட வாக்குத்தத்தம் தந்தவரை நம்புகிறோமா? இப்போது நமக்கு ஒரு சின்ன ஃபெயிலியரோ ஏதாவது ஒரு விஷயம் வந்தாலே நம்ம உடஞ்சி போயிடுறோம். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இது ஏன் எனக்கு நடந்துச்சு? ஆனால் நீங்கள் ஒன்றே நினச்சிக்கோங்க, நம்மளை உண்டாக்கினவருக்கு தெரியும் நமக்கு என்ன தேவை, எது நம்ம வாழ்க்கையில் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும், எல்லாமே தெரியும். அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கணும்னா விசுவாசமே. ஒன்று நான் அந்த இடத்துக்கு கொண்டு போவேன்னு அவர் நினச்சிட்டாருன்னா அவர் நம்மளை கண்டிப்பாக அவர் கொண்டு போவார். அதில் எந்த மாற்றமே கிடையாது. நம்மளுடைய தேவன் இனம் பார்க்க மாட்டாங்க, நம்மளுடைய எந்த நிலையில் இருக்கோம் அதை பார்க்க மாட்டாங்க, நம்மளோட பேக்ரவுண்ட் பின்னணி என்னென்னலாம் பார்க்கவே மாட்டாங்க. அவர் நம்மக்கிட்ட பார்க்குறது ஒன்றே ஒன்று தான், நம்மளோட விசுவாசம், நம்ம இருதயம். அதுதான் அவர் பார்க்குறாரு. நம்ம இருதயம் எப்படி இருக்குது, என் மகன் என்கிட்ட இந்த கஷ்டத்தில் அவன் விசுவாசமாக இருக்காளா, அவள் ஒரு குட்டி தோல்வி வந்தாலும் அவன் எனக்கு நன்றி சொல்கிறாளா, அல்லட்டா அவள் சோர்ந்து போய் என்ன ஏசப்பா உங்கள்கிட்ட என்ன கேட்டுக்கிட்ட அப்படின்னு நினைக்கிறாளா? இல்லை, நீங்கள் ஒன்றே நினச்சிக்கோங்க, உங்களுக்கு தோல்வி வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நீங்கள் ஏசப்பா நன்றி ஆண்டவரே, எனக்கு இந்த தோல்வி வந்துச்சா, ஏசப்பா எனக்கு தோல்வி தந்ததுக்கு நன்றி, எனக்கு நீங்கள் கண்டிப்பாக ஜெயத்தை தர போகிறீங்க, அதுக்கும் நன்றின்னு சொல்லி ஏசப்பாக்கு இன்றைக்கே அட்வான்ஸாக சொல்லிடுங்க. கண்டிப்பாக ஏசப்பா உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லதே நடத்தி தருவாங்க. இன்றைக்கி நீங்கள் ஏசப்பா கிட்ட நீங்கள் இதுக்கு இந்த வார்த்தை எதுக்காக கேட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் பல தடவை கேட்டும் நிறைய விஷயத்துக்கு உங்களோட ஜபத்துக்கு பதில் வரலையா? அதை நீங்கள் விட்டுடலாம் இனி இதை பற்றி கேட்க வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? இந்த வசனம் உங்களுக்கு தான். விசுவாசம் சிறியதாக இருந்தாலும் பிடித்து கொள்ளுங்க, தாமதம் வந்தாலும் நம்பிக்கையை விடாதீங்க. அமைதி இல்லாமல் இருந்தால் கூட ஜபத்தில் ஸ்டெடியாக இருங்க. ஏசப்பா உங்ககிட்ட தான் சொல்கிறாரு, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவது. ஏசப்பா உங்கள் கண்ணீரெல்லாம் பார்த்துருக்கார். உங்கள் விசுவாசத்துக்கு கண்டிப்பாக தேவன் பதிலளிப்பார். ஒரு குட்டி ஜெபம். அன்புள்ள ஏசப்பா, இந்த நேத்தந்தக்கா நன்றி ஏசப்பா, எங்களோட விசுவாசத்தை நீங்கள் கட்டி எழுப்புங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் நிறைய வேலையில் சோர்ந்து போகிறப்போ நாங்கள் மனிதர்கள் தாண்டவர், பலவீனம் உள்ளவர்கள் தாண்டவரே. அப்பா, நீங்கள் எங்களோட விசுவாசத்தை எழுப்ப போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் நிறைய நாள் சில விஷயங்களுக்காக பிரயாசப்பட்டு நடக்காமல் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, அதெல்லாவற்றையும் தேவன் மாற்றி போட போகிறீங்க ஏசப்பா. நாங்கள் உங்கள் மேலே நம்பிக்கையாக இருக்கோம் ஏசப்பா. நீங்கள் எங்களுக்கு செஞ்சு தருவீங்க. நீங்கள் எங்களுக்கு செஞ்சு தர போகிற கிருபைக்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பு மூலம் இந்த சிறிய ஜெபத்தை நல்ல பிதாவே, ஆமேன்.